ஹாய். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பொதுவாகவே எல்லாரும் ரொம்ப ஒரு தப்பான கருத்தில் இருக்காங்க. ஏதோ பிரபஞ்சம் ரெடியாக கையில் தட்டில் ஏந்திட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம அதை கேட்டால் அதை அப்படியே எடுத்து கொடுப்போம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான விதைகள், நிறைய விதைகள் உங்களை உள்ளே இருக்குது. அது முளைப்பு திறன் இல்லாமல், அதுக்கு சரியான ஒரு சூழல் இல்லாமல், வெளிவராமல் உள்ளேயே அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒன்று கேட்குறீங்க அப்படின்னாலே உங்கள்கிட்ட இல்லாதது யாரும் கேட்கவே முடியாது. இப்போ இந்த மரம் இருக்குது, இது ஒரு அழகான மரம் பாருங்கள். நல்ல ஒரு சிகப்பு ஆண்ட் கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கை வச்சேன்னா சுருக்கு சுருக்குன்னு குத்தும். இப்போ நான் இது நான் கையை வச்சேன், அதை கடிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் தொடமாட்டேன் இல்லையா? இல்லைன்னா பொதுவாக என்ன பண்ணுவோம், தெரியாமல் போய் கை வச்சுருவோம். ஒரு தடவை பட்டுட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும், இது கை வச்சா இது நம்மளை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்சது, நமக்கு புரிஞ்சது, இதை தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ ஒரு மலரை எடுத்துக்குவோமே, ஒரு அழகான ஒரு பூ எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட பூவே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இது மொட்டாக தான் இருக்குது. இந்த இந்த மரத்தோட பெயர், இந்த பூவோட பெயர் எனக்கு தெரியல அப்படின்னா, இந்த மரம், இந்த பூஞ்செடி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா எப்படி கேட்பீங்க? இது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல இது அழகான ஒரு ஸ்மெல் வரும்னு தெரியணும், இதோட பெயர் தெரியணும் இல்லைங்களா? அது மாதிரி நிறைய நம்ம லைஃப்பில் தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட மாட்டோம். நம்ம ஆசைப்படுறது எது? பணம் வேணும் அப்படின்னு தான். முக்கியமான நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன்னாலே பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. லட்சக்கணக்கில் நான் கேட்டால் 1 கோடி கிடச்சிரும், 2 கோடி கிடச்சிரும், அப்படிலாம் இல்லை. அது கிடைக்கிறத தாண்டி அது எதுக்காக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 2 கோடி ரூபா நான் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 2 கோடியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, நான் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் பணம் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு தானே ஆசைப்படணும். அப்புறம் ஏன் பணத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஓகே, வீடு வேணும்னு ஆசைப்பட்றேன். எந்த மாதிரியான வீடு வேணும்? நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அங்கே ஒரு வீட்டுக்கு போனேன், சூப்பராக இருந்தது, அதே மாதிரி வீடு வேணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு வீடை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் போட்டிருந்த டைல்ஸ் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த வார்ட்ரோப் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது, ஃபுல்லாக கிளாஸ் வச்சு பெட்ரூம் அப்படி இருந்தது. இதுன்னா உங்கள் மைண்டில் ஒரு விஷுவல் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை தான் வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ பின்னாடி ஒரு சேவல் ஓடுது, இது என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு குழந்தை பார்க்குது அந்த சேவலை. இது சேவல்னு தெரியுமா, இது கூவுன்னு தெரியுமா, என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? தெரிஞ்சாதான் எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும்னு அவங்க அம்மாட்ட கேட்டு அடம் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நமக்கு புரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது, நமக்குள்ளே உள்ளதை தான் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட இல்லாததை நம்ம கேட்க போகிறது இல்லை. ஸோ நம்ம கேட்குறோம். அப்போ யார் கொடுக்குறா? பிரபஞ்சமாக கொடுக்குது? இல்லை. பிரபஞ்சம் நம்ம கேட்டதுக்கு ஒத்த மாதிரி சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குது. நீங்கள் ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வீட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கவோ இல்லைன்னா ஒரு பேங்க்கில் லோனை போடவோ அதுக்கான சந்தர்ப்பம், சூழ்நிலைகளை சேர்த்து கொடுக்கும். உங்கள் கையில் காசு இல்லைன்னா ஒரு 2 கோடி ரூபா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட 50 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா, திடீர்னு யாரோ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவார், இந்த மாதிரி பேங்க்கில் கடன் கொடுக்குறான்ப்பா, நீ 50 லட்சம் கட்டினா போதும், 2 கோடி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லுவாங்க, கேட்பீங்க. இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கடன், நீங்கள் எதை நீங்கள் நினச்சிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மரத்தடியில் போய் நிற்கணும், மரமே இல்லை அந்த இடத்துல, வெறும் டெசர்ட்டாக இருக்குது, எங்கே போவீங்க? ஸோ எனக்கு ஒரு நிழல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது பிரபஞ்சம் கொண்டு கொடுத்துருமா? ஒரு மரத்தை அங்கே திடீர்னு வச்சு, சரி இது கடையில் நில் அப்படின்னு சொல்லிடுமா? சாத்தியம் இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வெளியப்பட போகுது. உங்களுக்கு அதாவது ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது இல்லாததை கற்பனை பண்ணக்கூடாது இல்லையா? இருக்கும், நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும். ரியலிஸ்டிக்கான ஒரு கனவு, நிஜமாகவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், வேணும் அப்படின்னு. இப்போது இந்த கனவை பற்றி பேசும்பொழுது ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த குப்பை மேலே நடக்குது, எனக்கு நடந்தது, இப்போ நேற்று முந்தின நாள் நடந்தது. அதில் ஒரு அம்மா எனக்கு அந்த வீடியோ அனுப்புகிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு.
கும்பமேளாவை பற்றின ஒரு வீடியோ. அதை பார்க்குறேன், என்னவோ பண்ணுது மனசில். ஐயோ நம்மளால் போக இதெல்லாம் பார்க்கலான்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வாட்ஸ்அப்பை திறக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப்பில் இருந்து போயிட்டு வந்திருக்காங்க. அப்போது நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி போகணுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஆசை என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாட்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து ஐயோ எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது நிச்சயமாக நடக்கும். ஃப்ரம் த மோமெண்ட் நீங்கள் நினச்சதுலேருந்து உங்களுக்கே தெரியும் இது நிச்சயம் நடக்கவே போகுதுடான்னு தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஆசையை பட்டுவிட்டோம், இப்போ போக தான் போகிறோம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் இதெல்லாம் ஆச்சு. நைட்டு 11 மணிக்குள்ளே புக்டு டிக்கெட்லாம், ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. இந்த மண்டே அன்னைக்கு போகிறேன். எப்படி இதாச்சு? நான் யோசித்து வச்சுருந்தேன்னா கும்பமேளா வரும்னு எனக்கு தெரியுமா? 144 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு வீடியோ, சிம்பிளான ஒரு வீடியோ பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனால் சூப்பராக இருக்குமே, நம்ம போகலாமான்னு கூட நினைக்கல. போனால் நல்லா இருக்குமேன்னு தான் யோசித்தேன், ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ இப்படிலாம் இதெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆசை வந்தது. நான் போகணுன்னு கூட நான் நினைக்கல. ஆனால் அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம மனசில் இருந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளை போட்டு சிக்க வச்சு, இல்லை அடுத்தவங்க சொன்னதை வச்சு நான் இப்படி இருக்கணும்னு நினச்சி ஒரு ஆசைப்படுறது வேறு. உண்மைத்தன்மையோட ஒரு செகண்டு நீங்கள் வந்து ஐயோ எனக்கு இப்படி அதை பார்த்தா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அது பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், மறந்துட்டேன். அப்புறம் வந்து திடீர்னு போகிறேன், அவங்க சொல்கிறாங்க நாங்கள் போயிட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. எப்படி போனீங்கன்னு கேட்கும்போது கூட எனக்கு போகணுங்கிற ஆசையும் வரல. அதாவது அந்த தாட்டோடு அந்த வீடியோ பார்த்ததோடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சும்மா வேறு யார்கிட்டையோ கேட்குறேன், போகலாமே வா போகலாம் அப்படின்றாங்க. போகலாமா? அப்போ எவ்வளோ ஆகும்னு தெரியலையே. ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும் இல்லையா? யோசிக்கிறோம், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். அப்படியே போய் ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே டிக்கெட்டு புக் பண்ணி முடிச்சிட்டோம். அது ஒரு பெரிய மிரக்கிள் தான். அதை பற்றி அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். எப்படி எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருக்கும்போது இது நடந்துச்சு அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு இதே ஃபீலிங்கை வேறு விஷயங்களில் கொண்டு வர முடியுமான்னு பார்க்க போகிறேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது நமக்குள்ளே உள்ளது தான் வெளிப்படுதுங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ வெளியே இருந்து யாரோ கொண்டு வந்து கூரையை பிச்சுட்டு உள்ளே போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கிறது பிச்சு பிளந்து உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வரணும். அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கரெக்டாக நமக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கும். அதுதான் மனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னோடய புரிதல். உங்களுக்கு வேறு விதமான புரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்.